வணக்கம் அன்பு உறவுகளுக்கு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இந்த லைனிங் ப்ளவுஸ் தான். இதை வந்துட்டு நான் கழுத்து வந்து திருப்பலை, கிராஸ் பீஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு அடிச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த டாட்டு பிடிக்கிறப்போ எப்போவுமே வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இது கரெக்டாக பிடிச்சிருக்குமா, இல்லை தள்ளி பிடிச்சிருக்குமா, இல்லை எப்படி கரெக்டாக இருக்குன்னு நமக்கு இந்த கன்ஃபியூஸ் எப்போதுமே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து ஒரு சின்ன ஐடியா பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ரெண்டத்தையும் இப்படி மடித்து இந்த ரெண்டத்தையும் மடித்தோம்னா இந்த நடுவில் வரும். இதிலேருந்து ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக அந்த போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கோடு போட்டேன். அதேமாதிரி இந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து இதை ரெண்டத்தையும் இப்படி மடித்து பிடிச்சோம்னா இந்த இடம் வரும். இந்த இடத்துல அறுக்காத்து போட்டு இங்கே 1 இன்ச்சு இங்கே 1 இன்ச்சு போட்டு நேராக ஒரு கோடு போட்டு இங்கே வரைஞ்சிருக்கேன். அடுத்து டாட்டோட அளவுகள் இது வந்து ஒரு 2.5, இது வந்துட்டு 3, உயரம் 3, இது வந்துட்டு 4 வருது. இப்போ வந்து இதை குறிச்சிட்டேன். நான் குறிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு அறுக்காத்து போட்டிருக்கேன் பாருங்கள், கரெக்டான அறுக்காத்து. இப்போ வந்து இந்த படம் போட்டுட்டு இப்போ வந்து இப்படி 2 இன்ச்சஸ், இப்படி பார்த்தா 2, இந்த இப்படி பார்த்தோம்னா 2 இன்ச். இப்போது இந்த அகைனா மாதிரி இந்த கப் சைஸ் நமக்கு வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் வந்து முதுகையும் வந்துட்டு அப்படியே வச்சு பதிச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து இதுக்கும் கிராஸ் பீஸ் கொடுத்துக்கலாம். இதையும் அப்படியே வச்சுட்டேன் நான், திருப்பலை. இங்கே வந்து மடித்து தைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் துணி இருந்தது. கரைப்பாக்கம் தான் இப்படியே அடிக்கலாம். சரி, ரொம்ப பெருசாக இருக்குமேன்ட்டு கொஞ்சம் விட்டுட்டு இந்த இடத்துல அடிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி பஃப்னு இருந்தது, அதனால் இந்த இடத்துல இந்த கார்னரில் ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போது கை உங்களுக்கு தெரியும். கையை வந்து நல்ல பக்கம் வச்சு திருப்பி கெட்ட பக்கம் திருப்பிட்டு இது இந்த 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 இடத்துல அறுக்காத்து போட்டு ஒரு மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த கை 2 கையும் ஒரே நீட்டாக அப்படியே அடிச்சுட்டு அப்புறமா கட் பண்ணி அறுக்காத்து போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது பட்டன்பட்டி, சாரி, இது வந்து பெரிய பட்டி. பட்டன்பட்டி, காஜா பட்டி சின்னதாக அந்த லைனிங்லேயே வெட்டி வச்சுருக்கேன். பெரிய பட்டி அல்லது கீழ்பட்டி. இந்த பட்டி வந்து நான் தனியாக எப்போவுமே நறுக்கிறதில்ல. இது வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே நீட்டாக அடிச்சுட்டு நடுவில் மட்டும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நான் கட் பண்ணி அந்தந்த பீஸில் வந்து ஜாயின் பண்ணிவிடுவேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்க நன்றி.